சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான காணொளி ஒன்றின் வாயிலாக சந்தித்திருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி ஆட்டம் காணும் உலக நாடுகள், உலகை ஆட்டி வைக்க போகும் அமெரிக்க புலனாய்வுத்துறை, இவை பற்றித்தான் இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது தடவையாகவும் அதிபராக பதவியேற்றதன் பின்னர் தற்போது அமெரிக்காவில் ஒரு பூதாகர பிரச்சனை உருவாகியுள்ளது. இந்த பிரச்சனை அமெரிக்காவை மட்டுமல்ல, உலக நாடுகளையே ஆட்டுவிக்கும் ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அபாயத்தில் உள்ளதாக உலக நாடுகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. அதாவது உலகத்தின் மூளை என அழைக்கப்படுவதுதான் தற்போது நாம் எல்லோரும் பயன்படுத்தும் இலத்திரனியல் பொருட்களை இயக்கும் சிப் என்ற குறை கடத்தி. எனவே இந்த சிப் மூலம் உலகையே கண்காணிக்கும் ஒரு தீவிர முயற்சியில் தற்போது ட்ரம்பும் அமெரிக்க உளவு பிரிவும் களமிறங்கியுள்ளன என்றே கூற வேண்டும். இது தொடர்பில் விரிவான மிக முக்கியமான பல திடுக்கிடும் விடயங்கள் தொடர்பில் பார்ப்போமானால், தற்போது நாம் அனைவரும் AI என்று சொல்லப்படும் செயற்கை நுண்ணறிவு உலகிற்குள் வாழ்ந்து வருகிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாது யாராலும் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு உலகை ஆட்டி படைப்பதற்கு மிக மூல காரணமாக இருப்பது இந்த சிப். எனவே இது தொடர்பில் தற்போது உலகளவில் பாரிய பிரச்சனை உருவெடுத்துள்ளது. இந்த சிப் தயாரிப்பில் தொழில்நுட்பம் ஆரம்பமான காலம் முதல் தற்போது வரை முன்னணியில் இருப்பது அமெரிக்கா என்பது உலகறிந்த உண்மை. அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் இருக்கும் மிக முக்கிய நிறுவனங்களால் இந்த சிப்கள் வடிவமைக்கப்படுகின்றன. அதில் முதன்மையாக பேசப்படுவதுதான் NVIDIA என்று அழைக்கப்படும் நிறுவனம் மற்றும் AMD என அழைக்கப்படும் நிறுவனம். இவை மட்டுமின்றி வேறு பல நிறுவனங்களும் இருக்கின்றன. இப்போது இந்த சிப் தயாரிப்பில் பிரச்சனை எங்கிருந்து எழுந்தது என்று பார்த்தால், சிப்களை வடிவமைப்பது மட்டும்தான் அமெரிக்கா. ஆனால் அவற்றை உற்பத்தி செய்வது அமெரிக்காவில் இல்லை என்பதே மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதுவரை காலமும் இவ்வாறே செயல்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வடிவமைப்பு மட்டுமல்ல, உற்பத்தியும் அமெரிக்காவிலேயே செயல்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். தமது வடிவமைப்புகளை தாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதோடு அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், அப்போதுதான் அமெரிக்காவை மேலும் வளர்ச்சியடைய செய்ய முடியும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே தற்போது ஆப்பிள் நிறுவனம் உட்பட பல நிறுவனங்கள் அமெரிக்காவிற்குள் சென்று தமது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றமையும் நாம் அவதானிக்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் கடந்த வாரம் ஆப்பிள் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருந்தது. அதாவது $600 பில்லியன் அமெரிக்காவில் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்திருந்தது. இதேபோன்று கார் உற்பத்தி நிறுவனங்கள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் என பல நிறுவனங்கள் தற்போது அமெரிக்கா நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளன. இவ்வாறான படையெடுப்பிற்கு பின்னால் மிக முக்கிய காரணியும் இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், அமெரிக்காவில் நிறுவனம் வைத்திருந்தால் மட்டுமே, அதாவது அமெரிக்காவில் தொழில் நிறுவனம் வைத்து உற்பத்தி செய்வதன் ஊடாக அமெரிக்க தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினால் மட்டுமே குறித்த நிறுவனங்களின் பொருட்கள் அமெரிக்காவில் தடையின்றி சுதந்திரமாக விற்க முடியும். அவ்வாறில்லாத பட்சத்தில் அமெரிக்காவில் விற்கப்படும் பொருட்களுக்கு அதிகளவான வரி அறவிடப்படும் என ட்ரம்ப் பாரிய குண்டை தூக்கி போட்டதை அடுத்து பல நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு நுழைவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. இங்கே சிப் வடிவமைப்பில் அமெரிக்கா காலகாலத்திற்கும் முன்னிலையாக இருந்தாலும் உலகளவில் 90% சிப்களை உற்பத்தி செய்வதில் ஆசியா முன்னிலையில் இருக்கிறது என்பதே உண்மை. ஏற்கனவே பல இலத்திரனியல் பொருட்களை ஆசிய நிறுவனங்கள் உற்பத்தி செய்து வரும் நிலையில் தற்போது சிப் உற்பத்தியிலும் ஆசிய நாடு முன்னிலை வகிக்கிறது. இப்போது சிப் உற்பத்தியில் உலக வல்லரசு என்று அழைக்கப்படும் ஆசிய நாடு எது என்று பார்த்தால் தாய்வான். தாய்வான் தான் தற்போது சிப் உற்பத்தியில் அசைக்க முடியாத வல்லரசு என்று கூறப்படுகிறது. அதிலும் முக்கியமான நிறுவனமாக TSMC நிறுவனம் குறிப்பிடப்படுகிறது. எனவே இப்போது எழுந்துள்ள சிக்கலை நோக்கினால் இந்த சிப் உற்பத்தி நிறுவனத்தை அமெரிக்காவிற்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் 90% அமெரிக்காவிற்கு சொந்தமான சிப்களை உருவாக்குவது இந்த ஆசிய நிறுவனம். எனவே அமெரிக்காவிற்கு சொந்தமான பெரும் தொகையான பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம் அமெரிக்காவிற்கு வெளியே இருப்பதற்கு ட்ரம்ப் அனுமதிப்பாரா என்று பார்த்தால் இல்லை என்பதே பதிலாக அமையும். எனவே தற்போது ட்ரம்ப் அந்த நிறுவனத்திற்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வருகிறார், குறித்த நிறுவனத்தை அமெரிக்காவிற்குள் கொண்டு வர வேண்டும் என கூறி. இதன் காரணமாக NVIDIA மற்றும் AMD நிறுவனங்களுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் பாரிய முருகல் நிலை ஒன்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றில் புதிதாக ஒரு சட்டம் இயற்றுவதற்கான முயற்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த சட்டம் என்னவென்று பார்த்தால், சிப் செக்யூரிட்டி ஆக்ட் என்ற சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டு 180 நாட்களுக்குள் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் அமெரிக்காவிற்குள் சென்று தமது உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படும் அல்லது மிக கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவும் இந்த சட்ட மூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ட்ரம்ப் மற்றொரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அது
என்னவென்று பார்த்தால், இவ்வாறு அமெரிக்க வடிவமைப்பில் தயாராகும் சிப்கள் அனைத்தும் ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக பொதி செய்யப்படும் போது அந்த ஒவ்வொரு பொதிகளும் அமெரிக்க புலனாய்வு துறையான FBI-ஆல் கண்காணிக்கப்படவிருக்கிறது என்ற பேரிடி தகவல் வெளியாகியுள்ளது. இது எவ்வாறு என்று பார்த்தால், ஒவ்வொரு பொதிகளிலும் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் டிராக்கர்கள் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த நடைமுறைக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது. எனினும் அமெரிக்க புலனாய்வு துறை இதனை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனை செயல்படுத்துவதற்கான காரணத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா. அது என்னவெனில், தாய்வானில் உற்பத்தியாகும் அமெரிக்க வடிவமைப்பு சிப்கள் தவறானவர்களின் கைகளுக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர். இதில் அவர்கள் மறைமுகமாக குறிப்பிடுவது சீனாவைத்தான் என்பது பலராலும் ஊகித்துவிட முடியும். அவர்களின் ஊகங்களிலும் ஒருவித நியாயம் இருப்பதையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா தனது நாட்டில் வைத்து வடிவமைத்தாலும் ரகசியமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் குறைந்தது ஒரு வாரத்திற்குள் அதே பொருளின் நகலை சீனா உற்பத்தி செய்து சந்தையில் விற்பனைக்கு விட்டுவிடும் என்பது உலகறிந்த ரகசியம். அமெரிக்கரின் தொழில்நுட்பத்தை எப்படித்தான் மோப்பம் பிடிக்கிறார்கள் என்பது அமெரிக்காவிற்கே இன்று வரை புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு விடயத்தை கூற வேண்டுமானால், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் iPhone 17 வரவிருக்கிறது. எனவே அந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய iPhone வெளிவந்து குறைந்தது 10 நாட்களுக்குள் சீனா அதே தொழில்நுட்பத்துடன் அதன் நகல் தயாரிப்பை சந்தைகளில் உலவ விட்டுவிடும். இதன் அடிப்படையிலேயே அமெரிக்க வடிவமைப்புடன் தயாராகும் சிப்கள் ஏதோ ஒரு வகையில் சீனாவிடம் சென்று விடுகிறது என்பதே தற்போது அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவேதான் இந்த சிப்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பொதி செய்யப்படும் போது அமெரிக்க புலனாய்வு துறையின் டிராக்கர்கள் பொருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஏனென்றால் இப்படி பொதிகளில் டிராக்கர்கள் பொருத்துவதால் அது எந்த நாட்டிற்கு எந்த மூலைக்கு சென்றாலும் இலகுவாக கண்டறிந்துவிட முடியும். ஏன் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தால் கூட அதன் பயண திசையை இலகுவாக கண்டறிந்து விடலாம். எனவே இப்படியாக டிராக்கர் பொருத்தப்பட்ட பொதிகளை வடிவமைப்பாளர்கள் நம்பகத்தன்மையுடன் கொள்வனவு செய்ய மாட்டார்கள் என்ற காரணத்தை உற்பத்தி நிறுவனங்கள் முன்வைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இருப்பினும் இந்த திட்டத்தை ட்ரம்ப் கைவிடுவதாக இல்லை. இந்த டிராக்கிங் திட்டத்தை புலனாய்வு பிரிவு மட்டுமல்லாது அமெரிக்காவின் உள்துறையும் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அமெரிக்காவின் வர்த்தக கட்டுப்பாட்டு மையமும் இதனுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்க்கும்போது ட்ரம்ப் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கொடுக்கும் ஒருவித அழுத்தமாகவே தெரிகிறது. எனவே இவ்வாறான டிராக்கிங் பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்பதை விட உற்பத்தி பொருட்களை அப்படியே அமெரிக்காவிற்கு எடுத்து சென்று உற்பத்தி செய்தால் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாது இருக்கலாம் என உற்பத்தி நிறுவனங்கள் இப்போது யோசிக்க ஆரம்பித்திருக்கும். எனவே இப்போது ட்ரம்பின் திட்டம் மிக சுலபமாக நிறைவேறிவிடும். அதாவது அனைத்து பொருட்களுமே அமெரிக்காவில் உற்பத்தியாக வேண்டும், அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் அமெரிக்காவை மீண்டும் பெரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இல்லையேல் பெருமளவு வரிகளை செலுத்தும் கட்டாயத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது போன்று கிட்டத்தட்ட உற்பத்தி நிறுவனங்களுடன் ஒரு டீல் பேசியிருந்தார் என்றே கூற வேண்டும். இதன் காரணமாகத்தான் பெருமளவிலான நிறுவனங்கள் பிரச்சனை வேண்டாம், எமக்கு வர்த்தகம்தான் முக்கியம் என கருதி தற்போது அமெரிக்கா நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளன. இருப்பினும் சில நிறுவனங்களுடன் அமெரிக்கா தற்போது வரை முரண்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அவர்களும் வேறு வழியின்றி அமெரிக்காவிற்கு செல்வார்கள் என்பதும் எதிர்பார்க்கக்கூடியதுதான். இதனால் அமெரிக்கா தனது நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றி சென்றாலும் இந்த நிறுவனங்கள் இயங்கிய ஆசிய நாட்டில் பல தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழக்க நேரிடுவதோடு இந்த உற்பத்திகளை மட்டுமே நம்பியிருந்த பல நிறுவனங்கள் பெரும் தாக்கத்திற்குள்ளாகும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. எனவே இனிவரும் காலத்தில் அமெரிக்க நிறுவனங்களை நம்பியிருக்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த திடீர் உத்தரவு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு உலுக்கியுள்ளது. ஆசிய நாடுகளை மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளையும் ஒருவித பீதியில் ஆழ்த்தியுள்ளார் ட்ரம்ப். இந்த பதிவானது இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.